ஹாய் காய்ஸ். கேஎஸ் தமிழ் தமிழ் கேமிங். கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைன்கிராஃப்ட் சீரிஸ். இன்னைக்கு வந்து நம்ம விளையாட போறது பெட்ராக் எடிஷன். நான் வந்து டேப்ல விளையாடுறேன், அவன் வந்து சிஸ்டம்ல விளையாடுறான். அதுக்கு முன்னாடி எங்க இன்ட்ரடியூஸே பண்ணல. என் பேரு கௌஷிகன், நான் பிசில விளையாடுறேன். என் பேர் ஹச்சித் சாய், நான் டேப்ல விளையாடுறேன். சரி வாங்க गाइस, நம்ம வேர்ல்ட் கிரியேட் பண்ணுவோம். வேர்ல்ட் கிரியேட் பண்ணி அதுல விளையாட ஆரம்பிக்கலாம். நாங்க முதல்ல எஸ்எம்பி விளையாண்டு போடலாம்னு தான் ஒரு ஐடியால இருந்தோம். லைவ் போட் எஸ்எம்பி சூப்பரா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், அதனால விளையாண்டு போடலாம்னு தான் நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னா அதுல விளையாடாத, சரி வேர்ல்ட் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு விளையாடலாம். வேர்ல்டு பேர் என்ன வைக்கலாம்? கேஎச் தி பெஸ்ட் வேர்ல்டுன்னு வைக்கலாமா? இல்ல வேணாம், நம்ம வந்து சொர்க்கம்னு வைக்கலாம். சொர்க்கம் அப்படின்னா ஹெவன், சொர்க்கம்னு வைக்கலாம் गाइस. ஓகே, பேர் வைப்போம். ஹெவன் டைப் பண்றோம். ஹெவன் HAVN ஹார்ட் க்ளோஸ். என்ன ஹெவன் ஸ்பெல்லிங் தப்பா? இல்ல கரெக்ட் தான். HAVN க்ளோஸ் பிராக்கெட். சரி ஹார்ட் வைப்போம். வா, ஹார்ட் வேணா, அது ரொம்ப கஷ்டம். நம்மளே மாற வேர்ல்ட் கிரியேட் பண்றோம். அட்வான்ஸ்ல செஸ்ட் வேடா, ஃபிளாட் வேர்ட் வேணா கேக்குறேன். செஸ்ட் கோஆர்டினேட்ஸ் வேணும் गाइस. நாங்க இப்போ வரைக்கும் சீட்ஸ் வைக்கலாம். நாங்க இப்போ வரைக்கும் நூப்டா, அதனால கீப் என்ட்ரை வச்சுக்கிறோம். ஏதோ தப்பா அப்புறம் ரிசோர்சஸ் பேக்கு வெனிலா வைக்கலாம். வெனிலா ஆர்ச்சி வைக்கலாம். गाइस நாங்க வெனிலாயா? ஓகே गाइस, வேர்ல்ட் கிரியேட் பண்ணலாம். நான் அமுக்குனா ஆக மாட்டேங்குது, மறுபடியும் ஆக மாட்டேங்குது. நெட்வொர்க் ப்ராப்ளம். நாலாட்டி போட்டு டொக்கு டொக்குன்னு தட்டுவோம். இது அப்பா ஆதுரா. ஓகே गाइस, சக்சஸ்ஃபுல்லி வேர்ல்ட் கிரியேட்டட். நான் ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கலாம். गाइस நான் ஜாயின் பண்றதுக்கு லேட் ஆகும். இவன் உள்ள போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, நான் போறதுக்கு எவ்வளவு நேரம்? டேய் உள்ள போறோம். ஏய் கங்கராஜ், உள்ள போய்ட்டோம். மொத முறையா உள்ள போய்ட்டோம். எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். ஏய் கரெக்ட் கோஆர்டினேட்ஸ் பாரு, 0 0. ஐயோ ஸ்டார்டிங்கே கெத்தா இருக்கு. வேற வேர்ல்ட். நான் ஏய் செஸ்ல இருக்கது எடுக்காத. ஓகேடா, நான் போயிட்டு வுட் மைன் பண்றேன். ஏய் பிகாக்ஸ் எடுக்காத, ஆக்ஸ் எடுத்துக்கோ சரியா? செஸ்ல எடுத்தா சாரி, நான் ரெண்டுமே எடுத்துப்பேன். டேய் சாரிடா, பட் ஆல்சோ அது இல்லாம மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க गाइस. அப்பதான் இந்த மாதிரி புதுசா சூப்பரான வீடியோ எல்லாம் போட முடியும். கூட போடலாம், குட்டி கூட நாங்க போடுவோம். ஃபர்ஸ்ட் சாரி மச்சான், பிகாக்ஸ் எடுத்துக்கிறேன். நாங்க ஃபர்ஸ்ட் மைன்கிராஃப்ட் சீரிஸ் முடிறோம், அப்புறம் நாங்க குட்டி ஃப்ரீ ஃபயர்லாம் வுட் மைன் பண்ணி. ஆக்சுவலி மைன்கிராஃப்ட் இப்படி போறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனையோ வேர்ல்டு விளையாண்டு இருக்கோம். அதுல வந்து அவ்வளவு ஜாலியாலாம் இருக்காது. இந்த வேர்ல்டு தான் ஜாலியா இருந்துச்சு. அதனாலதான் நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், ஏன் நம்ம ஒரு இது ஆரம்பிக்க கூடாதுன்னு. சரி இப்ப கோல மைன் பண்றோம். கடைசியில பார்த்தா இதை ஆஃப் பண்ணி தெரியாம ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்தா கடைசியில ரெக்கார்டிங் இங்கதான் வந்து ஆஃப் ஆயிருக்குன்னு பாக்குறேன். நம்ம கோல் மைன் பண்றோம். அவன் என்ன ஆனான்னு எனக்கும் தெரியல. பக்கத்துல தானே இருக்க. அது மட்டும் இல்ல, இங்க வெளியில வாடி டைம் லாப்ஸே போட்டு விட்டுறலாம். போட்டு தாக்கே இந்த இதோட எண்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் கிட்ட கோல் கிடைச்சிருக்கும். எண்டிங்ல ஒரு கிராஃபிக் கோல். அதுக்கப்புறம் வில்லேஜ் தேடி தான் நாங்க இப்ப இறங்கிருக்கோம். லெவல்ல நிறைய கோல் கிடைக்குது அந்த இடத்துல. இந்த இடத்த நோட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல எங்களுக்கு பெரிய அட்வென்ச்சர் இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நாங்க காமிப்போம் ஸ்பீடா. ஆனா எங்களுக்கு தான் எவ்வளவு போய் பெட் செய்யறதுக்கு உள்ள வெட்டணும். எவ்வளவு பெரிய உள்ள எங்ககிட்ட 13 வந்துருச்சு. உள்ள ஈஸியா தான், ஆனா அதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. சரி, நாங்க வந்து கேம் விளையாடும் போதே பேசல, டப்பிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த பையன் வளரிட்டான். உண்மையா உங்களுக்கு சஸ்பென்ஸா இருக்கலான்னு பார்த்தா உண்மையை சொல்லிட்டானே. அட பாய், வியூவர்ஸுக்கு சஸ்பென்ஸா வச்சிருக்கலாம்டா. சரி விடுடா, கோல் கரைச்சிக்கிட்டே இருக்குல்ல. பாக்குறவங்க கடுப்பா. நாங்க வந்து எப்பயுமே வந்து சாட்டர்டே சண்டே 2 நாள்ல 2 வீடியோ போடுவோம். எங்களுக்கு நாங்க ஆக்சுவலி 2 பேரும் இப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு அவ்வளவா டைம் கிடைக்காது. நாங்க 9th வரை படிக்கிறோம். 9th வரை படிக்கிறோம்னால போர்ஷன்ஸ் அதிகமா இருக்கு, டைட்டா இருக்கு. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க गाइस. கொஞ்சம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. எங்களோட ரான் ரியல் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னடா பிகாக்ஸ் வந்துருச்சு, பல்பு கொடுக்குறா பிகாக்ஸ் கூட. சரி போட்டை போட்டு கிளம்பிடலாம் गाइस. இப்போ நாங்க போட்டை போட்டு வில்லேஜ் தேட போறோம்.
மறுபடியும் இப்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ண போறோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய அட்வென்ச்சர். இந்த வேர்ல்டுல வில்லேஜ் கிடைக்கிறதுக்கே நாங்க ஆக்சுவலி எங்களுக்கு வில்லேஜ் கிடைக்கும். நாங்க இப்ப நோக்கி போறது பாத்தீங்கன்னா மைனஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். -1031 அந்த அந்த அதையும் தாண்டி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் பின்னாடி வந்து -600 தான். -600ல தான் ஒரு வில்லேஜ் இல்ல இல்ல தெரியல, கரெக்டாவா தெரியல. 600 -600 தெரியல, +600. அவ்வளவு ஆமா, இங்க இருந்து மைனஸ்ல இருந்து பிளஸ். சோ நாங்க மொத்தம் 10 பயம்க்கு மேலே போயிருக்கோம். நாங்க அதெல்லாம் கட் பண்ணிருக்கோம் நிறையா. இப்ப கூட போட் எடுக்க நான் பாட்டேன். எவ்வளவு நேரம் மழை பெய்யுது, கோல்டா இருக்கு. டேய் எவ்வளவு நேரம் நான் முன்னாடி போயிட்டே இருப்பேன், நீ பின்னாடியே வந்துட்டு இருக்க. எட்ரா போட்டே எடுக்கிறேன் கேட்கறது. எடுக்கிறேன்டா எம்எல்சி தண்ணியில போகும்போது நான் உண்மையான தண்ணியில முழுகிட்ட மாதிரி. சோ गाइस இப்போ நாங்க வந்து ரொம்ப தூரம் போயிட்டே தான் இருக்கோம். போயிட்டே இருக்கோம். லாரக்ஸ் ஓபன் ஆயிடுச்சு, எனக்கு ஓபன் ஆகல. என்னது ஓபன் ஆகல? லாரக்ஸ். நீ பேசுறது மைக்ல வேற மாதிரி கேக்குது, நான் பேசுறது ஒரு குழந்தை மாதிரி கேக்குது. நீங்களே சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க गाइस, யார் வாய்ஸ் குழந்தை மாதிரி கேக்குது? நான் பெரிய மாதிரி தான் பேசுறேன், எனக்கு தெரியல. அதான் லாரக்ஸ் ஓபன். சோ गाइस இப்போ நாங்க இப்போ நம்ம வந்து போட் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். நிறைய எங்க போட்லயே போல நடந்துதான் போயிட்டு இருக்கோம். அந்த சீனா சொல்றேன். இப்போ கூட தண்ணியை தாண்டி அதெல்லாம் கட் பண்ணிட்டோம்டா. கரெக்டா பண்ணோம். ஓஹோ, உனக்கு தெரியலன்னா நான் தானே உன்னை வச்சு ட்ரோல் பண்றது. அப்படியே அவனும் வீடியோ பார்க்க மாட்டாங்க. சோ என்னோட இன்ஸ்பயர் நாங்க நிறைய பேர் யூடியூப் சேனல் பார்த்தோம். இதுல வேற பாத்தீங்கன்னா ஆமாங்க, மழை பெய்யறனால எனக்கு இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம். அது ஒண்ணு. ஒரு நிமிஷம் உங்களுக்கு கிளியரா சொல்லு. வீடியோ மைன்கிராஃப்ட்ல மழை பெய்யறதா இல்லாட்டி உண்மையான மழை? மைன்கிராஃப்ட்ல மழை பெஞ்சது, நான் லீவ் பண்ணும்போது அது பயங்கரமான மழை. இங்க இன்னும் பயங்கரமா மழை. போறல மழை சவுண்ட் இல்லாம நாங்க உள்ள சுத்தி பயங்கரமா பண்ணிருக்கோம். அந்த அளவுக்கு எடிட்டிங். அதுக்கே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். சோ இப்ப பெட் சேரா இவன் நான் விளையாடுறதும் தெரிஞ்சா நல்லா இருக்கும். அதுக்கு இன்னும் ஃபியூச்சர்ல பண்ணும். இப்படி ஒண்ணு வந்து நல்லா இருக்காதா? உனக்கு எதுலாம் பிடிக்கும்? சரி நம்ம ஆக்சுவலி இப்படி பண்றது நல்லதுதான். பெட்ட கையோட எடுத்துட்டு போய் அங்கங்க அதுலதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டே இருக்கு. இப்ப பாருங்க நீங்களே, ஒரு கடுப்பு. இல்ல வில்லேஜர் வேற தேடுறதுக்கு வேற கடுப்பு. நல்ல வில்லேஜ் கூட போல गाइस. வில்லேஜே கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதான் நானே சொல்றேன். நெக்ஸ்ட் சீன் கூட விளையாடிட்டு இருக்காங்க, தேடுறான் வேற. நான் போட்ட ஷேடர்ஸ் அப்படி போட்ட ஷேடர்ஸ் கூட ஆளதான் தெரியும். ஆமா, இவன் இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. சோ गाइस இப்போ நாங்க ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கோம். இப்ப கண்டிப்பா போட்ல போவோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி -1000 வந்துட்டோம். ஆமா, நாங்க -44, 45, 46ன்னு போயிட்டே இருந்தோம். ஒரு கடுப்பு தான். 31 தானே சொல்லுவாங்க. இப்பதான்டா ஸ்டோன் ஆக்சுவலா எடுத்துக்கணும். சோ गाइस நாங்க இன்னும் ஐயனை கூட தொடல. ஏன்னா கேவுக்கு போற மூட்லயே இல்ல ஆக்சுவலி நாங்க. ஏன்னா நாங்க ஃபுல்லா வில்லேஜ் போறோம், வீட கட்டுறோம், அவ்வளவுதான் முடிஞ்சது. எனக்கு ஒரு ஐடியா, நம்ம ஒரு SMP கிரியேட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆமாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் 1200 வந்துச்சுன்னா நாங்க SMP இல்லனாலும் தாராளமா கிரியேட் பண்ணுவோம். உங்க மேல நம்பிக்கை இல்லனாலும் நீங்களும் மைன்கிராஃப்ட் விளையாடுறீங்கன்னா உங்க கூட கூட நாங்க SMP விளையாடுறோம். சோ SMP கிரியேட் பண்ணலாம். எல்லாமே நாங்க ஏற்கனவே ஒரு SMP கிரியேட் பண்ணோம், ஜாயின் பண்ணல. அதுக்கு ஜாயின் பண்ணல. சூப்பரா பில்டிங்ஸ்லாம் கட்டணும். எங்களுக்கு நல்லா பில்டிங் கட்ட தெரியும். இல்ல அந்த SMP ஞாபகம் இருக்கா? ஓபன் பண்ணி அதுல கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகி போயிருச்சு. ஆமாங்க, SMP கரெக்ட் ஆயிடுச்சு. அதாவது அப்ப நாங்க ஓல்டு பிசி வச்சிருந்தோம், இப்பதான் நாங்க ஒரு புது பிசி கேமிங் பிசி. அதுக்கப்புறம் கடுப்பாயிட்டு நாங்க வந்து கேமிங் பிசியவா பில்ட் பண்ணோம். 32 GB RAM யூடியூப். ஆனா அதுலதான் பழைய யூடியூப் சேனல் இருக்குது.
சேனலோட ஜிமெயிலோட போயிடுச்சு பாஸ்வேர்டு. நாங்க அப்ப செவன்த் படிச்சதுனால பாஸ்வேர்டு எழுதல. நீங்க எனக்கு தெரிஞ்ச இந்த சேனல் நீங்க போய் சர்ச் பண்ணா வரும்னு நினைக்கிறேன். தெரியல கன்ஃபார்மா. சேனல் பேரே மறந்துருச்சு. யோசிச்சு சொல்றேன். ஏதோ ஒண்ணு விடு. சரி ஓகே. அந்த வேர்ல்டு ஆனா ரொம்ப மாசான வேர்ல்டு गाइस. நாங்க நிறையவே பண்ணோம். 1000ன்னு சொல்லிட்டு 1300. ஓ गाइस இப்போ நாங்க போய்க்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இவன் பின்னாடி வந்துகிட்டே தான் இருந்தான். நான் தான் முன்னாடி போயிட்டு இருந்தேன். பிரச்சனை எனக்கு. ஏன் விக்ரம் வேறானே இப்ப गाइस நாங்க இப்ப கண்டிப்பா போட்ல போவோம். இப்ப பாருங்க காப்பிரைட் ஊத்துறோம்ங்க. அங்க பாரு பேங்க் எடுத்துக்கலாம். ஸ்கேப்போல்டிங் யூஸ் ஆகும். சோ இப்ப நாங்க போட்ல இப்ப போவோம். இப்ப நான் சொல்றேன் கண்டிப்பா போட்ல போவோம். போட்ல போவோம். ஏன் இல்ல போட்டேன். ஓ நீ தானே கேட்ட. ஆமா இது வீட்டுக்கு நீ எடுக்காம போயிட்ட. வீட்டுல டெக்கரேஷன் ஆயிக்கலாம். போட் வேடா. பேம்பு டெக்கரேஷன் நமக்கு. ஆமா பேம்போட 60 ரூபாய் பேசிட்டு இருக்க. வீட்டு பின்னாடி வைக்கலாம். கேப் போடிங் எவ்வளவு யூஸ் ஆகும் தெரியுமா? எனக்கு தெரியும். ஓகே. அப்ப தெரியுதுல அப்ப எதுக்கு பேசுறேன். ஏய் போட்ல யார விடுறா? ஓ நீ ஏறதுக்கு மேல எடுத்துட்ட. மறுபடியும் இப்படி வந்து இப்படியே போறோம். சோ गाइस இப்போ நாங்க பம்ப்கின் எடுக்க ஆரம்பிச்சோம். பம்ப்கின் ஃபுட் இல்ல ரொம்ப மாசம். அவ்வளவு பெரிய ஐலாண்ட் சொன்ன உடனே மலை. வா மாசு. ஃபுட் அதுக்கு கிடைச்சிருச்சு. ஃபுட் பம்ப்கின் வச்சு என்ன சாப்பிடுவேன்? ஏதோ சாப்பிடுவேன். பம்ப்கின் வச்சு சாப்பிடுவேன். நல்லா பம்ப்கின் சும்மா ஆர்டர் பண்ணி விடுவோம். மைன்கிராஃப்ட்ல எல்லாமே வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்பா தான் இருக்கு. கேவலமா மைன்கிராஃப்ட் அசிங்கப்படுத்தாதடா டேய். நான் அசிங்கப்படுத்தல. மைன்கிராஃப்ட்ல எல்லாமே பிளாக் மாதிரி தான் இருக்கு பாத்தியா? வாட்டர் மெலன் கூட பிளாக் மாதிரி தான். ஆனா ஒரிஜினல் லைஃப்ல வாட்டர் மெலன் பிளாக் மாதிரி தான் இருக்கு. ஐ மீன் சர்க்கிள்ல இருக்கும். இன்னும் பாத்திருக்கியா அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம். கேம் விட்டு லீவ் ஆயிட்டேன். அந்த கிளாஸ் இங்கவும் மழை பெய்யுது. அதுலயும் லீவ் ஆயிட்டேன். அந்த கிளாஸ் உள்ள வச்சு வளர வைப்பாங்க. பாத்திருக்கியா? நான் பார்த்தேன். சோ இந்த பிரச்சனை இவனை இன்வைட் பண்றதுல பாதி டைம் போயிடுச்சு. அப்புறம் என்ன விட்டு விளையாடி இப்ப டைம் லாப்ஸ் போட்டு அப்புறம் என்ன விட்டு விளையாடிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். மாஸ்க் பண்ணிட்டு இருந்தான். சோ அதனால தான் இவன் ஸ்பீடா போட்டு எனக்கு வந்து தெரியாது பேரட் அடிச்சா எதுவுமே கிடைக்காது. அதாவது மீட் மாதிரி கிடைக்கும். பேரட் எல்லாரும் டைம் தான் பண்ணுவான். இவன் ஒருத்தா கில் பண்ணிடுறான் பேரட்டை. இவன் எவ்வளவு பெரிய விஷயம். சோ गाइस என்ன கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தான். நெட்வொர்க் ப்ராப்ளம் கெஞ்சிலாம் கேட்டு பேரட்டை கில் பண்றது பெரிய விஷயம். போடா. சோ நானே எப்படி வந்துட்டேன். அதுவே பெரிய விஷயம். இவங்க நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணா நம்ம வேற வேற கேம்ஸும் போடலாம். गाइस நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா மெட்ரோ சீரியஸா கண்டினியூ பண்ண சொல்லுங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் மாதிரி சூப்பரா நல்ல வீடியோ கட்டுவோம். இந்த வீடியோவோட லைக் டார்கெட்ஸ் வந்து 10 லைக்ஸ். இதுவே கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால இப்படிதான். என் விஷ் வந்து ஒரு 2k லைக்ஸ் ஆயிடுச்சு வேணும்னா இவன் விஷ் அவன் சொல்றான். गाइस இவன் பேச்ச நம்பாதீங்க. 2k லைக்ஸ் முதல் வீடியோல யார் गाइस போடுற வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கண்டென்ட் குவாலிட்டி நாங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற டைம் ஃப்ரீ டைம்ல பண்றது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ गाइस இன்னைக்கு 2 வீடியோ வரும். நாளைக்கு 2 வீடியோ. சோ இல்ல நாங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சோம். டெலிபோர்ட் பண்ணி தான். சோ நாங்க இப்படியே 2 வீடியோனா நமக்கு இன்னைக்கு தான். சாட்டர்டே சண்டே போடுவோம். அப்ப 4 வீடியோ வந்துரும். சப்போஸ் முடிஞ்சா எடிட் பண்ணி வச்சோம்னா மண்டே அந்த மாதிரி எடிட் பண்ணி முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவோம். எடிட்டிங் இதுக்கே கஷ்டப்பட்டு நாங்க காலையில இருந்து பண்ணிட்டோம். நாங்க ஒரு பெரிய கோலை சொல்றோம். என்னடா மீன் தான் அடிக்கிறேன். சோ சார் கரெக்ட்ல அந்த மீன் கறியை வந்து சார் மீனை ஒழுங்கா அடிக்கல. நாங்க சப்போஸ் இப்ப நான் போய்கிட்டே இருந்தேன். எனக்கு இங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு திடீர்னு. கரெக்டா கோல் மைன் பண்ண போறேன். சாவு பின்னாடி ஸ்கெலிட்டன் தோட்டான். அவனை ஃபர்ஸ்ட் ஜாம்பி அடிச்சவன் நான் தான். நான் தான் கடைசியில ஒரே ஒரு அடியில காலி பண்ணேன். சோ गाइस இவன் வந்து என்ன விட்டு டிஸ்டன்ஸா அப்படியே போய் மைன் பண்ண போனான். கோல்காக போனேன். நாங்க गाइस இன்னொரு விஷயம் என்னன்னா எப்ப 1 மில்லியன் அடிக்கிறோமோ அப்ப வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். ஃபேஸ் ரிவீல் ஒரு கேஎச் தமிழ் கேமிங் வந்து ஒரு பிராண்டா வந்து गाइस. நிறைய யூடியூபர்ஸ் விளையாடணும்னா எங்களுக்கு ஆசை. நான் இப்ப மைண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே லெஃப்ட் ஆயிட்டேன். நினப்பு தான் போறதுக்கு இருக்கும். எங்கடா ஓ லெஃப்ட் சைடு. நான் சம்மந்தமே இல்ல பார்க்க நல்லா இருந்துச்சு.
ம், ம், ம். ஆமா ஆமா இல்ல ஆ. இப்ப அப்புறம் லெஃப்ட் ஆயிட்டேன் அது ஒரு கடுப்பு இன்னொரு விஷயம் இந்த பம்கின்லாம் இருக்குல்ல இத வந்து கர்வ்டு பம்கினா பார்த்தா ஷியர்ஸ் வேணும் சோ கைஸ் பிரைம் நான் நாங்க வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு மொத்தமா நாங்க ரொம்ப நேரம் தேடிட்டு அப்புறம் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் சோ ரொம்ப நேரம் 569 பிளஸ்ல வந்தோடனே தான் எங்களுக்கு வில்லேஜே கிடைச்சது பிளஸ் தான் நீ சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் தேடினாங்க guys. அதாவது நான் என்ன சொல்றதுன்னா நான் லெஃப்ட் ஆனேன் அதுக்கப்புறம் இவனுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு கேம் சோ அதுக்கப்புறம் மழை பெய்ஞ்சு இங்க ஹெவியா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அது சோ சர்வரும் ஆஃப் ஆயிடுச்சு சோ திரும்பியும் ஆன் on பண்ணிட்டு பண்ணி வரது அதுக்கப்புறம் வந்து அதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு டியூரேஷன் டைம் வந்து 40 மினிட்ஸ் சோ அவ்வளோ நேரம் கேம் போட எவனும் வீடியோ பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு நாங்க வந்து கட் பண்ணிட்டோம் அது ஆமாங்க guys. கட் பண்ணிட்டு கரெக்டா வில்லேஜ் கிட்ட வரும்போது உங்ககிட்ட வீடியோ ரெக்கார்டிங் சரி நாங்க முன்னாடியே தான் ஆன் பண்ணோம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்புறம் இப்போ ஒரு 5 நிமிஷம் Village கழிச்சு தான் கிட்ட வில்லேஜுக்கே வந்தோம் வில்லேஜ் போற வழி எங்களுக்கு அறிகுறி வந்துருச்சு எனக்கு அப்பயே ஆக்சுவலி feel ஆயிடுச்சு. ஃபீல் ஆச்சுன்னு சொல்ல முடியாது நமக்கு அந்த சைடு போனா நல்லதா கிடைக்கும்னு தோணும் எனக்கு தெரியும் முன்னாடி ஸ்னோ வில்லேஜ் ரொம்ப கேவலமா இருக்கு நல்ல வேலை ஸ்னோ வில்லேஜ் இல்ல இது வேற ஃபாரஸ்ட் வில்லேஜ் இது என்ன வில்லேஜ்னு தெரிஞ்சிருந்தா Snow மறக்காம forest. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு வியூவர்ஸ் மறந்துருச்சு. கேக்குற மாதிரியா என்ன சோ गाइस இப்போ நாங்க எதுக்கு இந்த வில்லேஜ் வந்தோம்னா வீடு கட்ட சோ வீடு வீடு தேட கட்ட மட்டும்தான் வந்திருக்கும் வேற எதுக்கும் வரல நிறைய வேலை இருக்கு ஆனா எபிசோட் 1ல வீடு கட்டணும் எபிசோட் 2ல வீடு முடிச்சிருவோம் எபிசோட் வந்து ஆக்சுவலி ஃபைண்டிங் த வில்லேஜ் தான் ஆனா இருந்தாலும் அதுலயும் பாதி வீடு டக்குனு வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோன்றதுனால வீட கண்டுபிடிக்கும் டேய், என்னது அது? சோ நாங்க வந்த நான் வில்லேஜ் கீழ கேவ் இவனை பாருங்க லூஸ் மாதிரி நான் உள்ள ஏற்கனவே போயிட்டு வரேன் உள்ள போயிட்டு வரோம் இல்ல. இல்ல எடுக்கலாம் கார்த்தியோ ஆமா லோனே வில்லேஜ் மேப் தரோம் வில்லேஜ் இந்த வில்லேஜ்ல நாங்க ஐயா இல்ல நாட்டுக்கு பேர் போடு ஏதோனே அவன் மேப் ஏய் கொடுத்தோம் எனக்கு முன்னாடி இருக்க வீடு அந்த வீட்டுக்கு போன ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த வீட எடுக்கலாம் நாங்க பாதி இந்த நாங்க கட்டுற மாடர்ன் ஹவுஸ்ல கூட நீங்களும் கட்டிக்கலாம் இந்த வீட்டே நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஓகே நல்லா இருக்குல்ல இந்த வீட்டை அப்ப டிசைன் போட்டு டிசைன் அதான் நாங்க வந்து நம்ம ஆர்கிடெக்ட் தான் மாதிரி எப்பவுமே வீடு கட்டுறதுல வந்து டிசைன் தான் பண்ணுவோம் நாங்களும் ஒரு வீடு இருக்கோம் ஆனா நாங்க எப்பவுமே வில்லேஜை அணைச்சி ஒரு வீடு இருக்கிறத வந்து மாடிஃபை பண்றாங்க சொல்லணும்னா ஒரு சிட்டியே கட்டணும் ரெடி பண்ணி பயங்கரமா ஆமாங்க அது சொல்றது என் மனசு அது கட்டி பண்ணோம் கடைசியில என் கம்ப்யூட்டர் கரெக்ட் ஆகி இவ்வளோ ஒரு பிரச்சனை கம்ப்யூட்டரே உடஞ்சு போயிடுச்சுன்னா கேமே கரெக்ட் ஆயிடுச்சு உடஞ்சு போல ஏதோன சோ நாங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு டிசைன் பண்ணி இப்போ வந்து ஒரு டிசைன் கீழே உங்களுக்கு ஒரு டிசைன் காட்டுறோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஒரு டிசைன் போட்டுட்டு இருக்கேன் அதுதான் இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் வெளில மைனிங் போயிட்டேன் வீடு சரி பண்றதுக்காக இவன் ஆமா ஆக்சுவலி அப்ப என்ன மைண்ட் பண்ண போயிருந்தேன் ஏன் மைன் பண்ண போனேன் என்ன கரெக்ட்ல கிடைக்கலையே உள்ள கேவுக்குள்ள செத்துறோம் செத்து நாங்க எதுக்கு கீப் இன் இன்வென்டரி சொன்னா இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு இன்னும் எக்ஸ்பர்ட் இல்ல பாட்டுத்தனமா வளரணும் அதனாலதான் கீப் இன் இன்வென்டரி எப்படியா இருந்தாலும் செத்துருவோம்னு தெரிஞ்சுதான் வச்சோம் அதனாலதான் பாஸ்வேர்டு பண்ணிருக்கோம் வீடு கட்டுறதுக்கு நாங்க ரொம்ப பெரிய வில்லேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கே 40 நிமிஷம் இல்ல வீடு கட்டுறதுக்கு பட்டா பிரிச்சு போடுறோம் பிரிச்சு போடுறது மட்டும் இல்லாம அப்புறம் நாங்க டே 4 இது எங்களோட டே 4 ஆமா ஏன்னா நாங்க நிறைய கட் பண்ணிட்டோம் அதான் சோ நான் வந்து இந்த இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவன் வெளியில அந்த சேனல்லே ரொம்ப நேரம் கட்டிட்டு இருந்தான் அது ஒரு டிசைன் கைஸ் நீங்க கடைசியா போட்டு முடிச்சோன்னே பாத்தீங்கன்னா சின்னதா சொல்லுங்க நீங்க கூட இல்ல நல்லாவா இருக்கு கைஸ் நல்லா இருக்குண்ணா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதாவது நல்லா இல்லைன்னு போடுங்க ஆக்சுவலி நீங்க இப்ப நிறைய வியூஸ் வந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணாதான் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு எங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கமெண்டே பண்ணாம சும்மா வீடியோ மட்டும் பாத்துட்டு போறது எனக்கு அவ்வளவா பாக்குறது பாக்கலாம் உங்க இஷ்டம் எங்களுக்கு நீங்க ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஒப்பீனியன் தெரிஞ்சா நாங்க இன்னும் உங்களுக்கு கண்டென்ட் பெட்டரா இப்போ நாங்க என்ன பண்ணலாம்னா இவன் வந்து கார்பெட்லாம் வைக்கறான் அவன் முதல்ல உள்ளுன்னு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல ஆக்சுவலி வந்து அது இப்பதான் நடந்துச்சு நான் போட்ட 8 உள்ளயும் அவன் எடுத்துட்டான் ஆனா கடைசியில சொன்னது இது உங்களுக்கே அது சஸ்பென்ஸ்னா நான் ஆக்சுவலி அங்க வந்து ஒரிஜினலா இருக்கிறது வந்து ஸ்னோ தான் ஆனா நான் வந்து அதை வந்து கார்பெட்டுன்னு நினைச்சிட்டேன் அதனாலதான் உடச்சு பார்த்தா வரல அது கார்பெட்டுன்னு நினைச்சதுனால சரி
வீடு ஃபுல்லா கார்பெட் போட்டுடலாம்னு நினைச்சாங்க. அது அப்புறம் actually இவன் ஒரு நினைச்சு snow தான். என்ன கூப்பிட்டு உள்ளு வேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டான். சரி உள்ள அப்புறம் வச்சுட்டான். 13 உள்ளு கிடைச்சது. அந்த 13 உள்ள வச்சு இவன் பாதி ரெடி பண்ணான். நான் வந்து வீட்டுக்கு வெளியில கதவுலாம் ரெடி பண்ணிட்டேன். கரெக்டா அந்த 13 உள்ளும் வந்து அந்த இடத்துக்கு எப்படி சொல்றதுன்னா அப்புறம் அந்த இடத்துக்கு கரெக்டா இருக்கும். நாங்க என்ன பண்ணோம்னா இங்க பெருசா ஃபார்ம் ரெடி பண்ணுவோமா அப்படின்னு வந்து கேட்டேன். நான் சொன்னா சரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வச்சு ரெடி பண்ண சொல்லிட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ரெடி அது பண்ணோம். ஒரு டிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆக்சுவலி அங்க வந்து டபுள் டோர் 2 டோர் இருக்க மாதிரி நாங்க வைக்கலாம். first யோசிக்கல. இருக்கிறது ஒரு டோர் தான், 2 டோரா வைக்கலாம்னு யோசிச்சேன். அது இருந்தாலும் கார்பெட்டும் 2 ஆனா இருந்துச்சா. ஃபர்ஸ்ட் நாங்க யோசிக்கல. ஃபர்ஸ்ட் இந்த உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா சொல்லுங்க. கரெக்டா அந்த 13 18 கார்பெட்டும் கரெக்டா ஒரு உள்ள வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஐசிமா. வேஸ்ட். ஒரு உள்ள அதையும் நீ தான் எடுத்திருப்ப, வேற யாரும் எடுத்துட்டான். நான் அப்படியே அந்த 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 இடத்துல இடத்துல போட முடியல. ஏன்னா அங்க trap இருந்துச்சு. அது தெரியாம நான் போய் அமுக்கிட்டு இருக்கேன். சோ நான் வெளியில வந்து பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இவன் உள்ள வந்து வீடு ஃபுல்லா போட்டேன்னா கரெக்டா சாமியா இருந்தது. கரெக்டா ஷேடர்ஸ்ல பார்க்க சாமியா இருந்தது. அந்த மத்தபடி 2 உள்ளு அப்புறம் ஒரு உள்ளு தேவை. அவன் அது வச்சான்னு நினைக்கிறேன். நீ வச்சு எங்களுக்கு அதுல ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு guys. நீங்க அதுல பாருங்க. சாமியா இருக்கும். என்னதுடா? சோ நான் இத வந்து உடைச்சிட்டு இவன் உடைச்சான். நான் வெளியில வந்து பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிருந்தேன். கரெக்டா அது உள்ள அந்த இடத்துல என்ன வச்சு மேனேஜ் பண்றப்ப எது உள்ளு? உள்ளுக்கு எங்க போயிருப்ப கடைசியா? அது இரா என்ன அவசரம் உனக்கு? நான் வெளியில guys பாருங்க. இவன் வெளியில காமிக்கவே மாட்டேங்கிறான். இவன் பண்றது மட்டுமே காமிக்கிறான். என்னோட காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. வீடே அரைக்குறையில இருக்கு. இந்த அரை காமிச்சா சோ guys நான் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு பாதியாச்சு தெரியும். வாங்க. நான் வெளியில வந்து ஃபார்ம் ஒரு கரா என்னன்னு சொல்றது ஒரு சரி. ஏரியா வீடை இந்த மாதிரியே விட்டு முடிச்சிடலாம். ஒரு ஏரியா ரெடி சொல்லிட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய வேலை பண்ணோம். சோ என்னன்னா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். டியூரேஷன் அது ஆல்ரெடி ஏற்கனவே 22 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. பரவாயில்ல. இந்த டியூரேஷன் ரொம்ப கம்மி தான். ஆனா நீ ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டோரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோனால கம்மியா போடுறோம். அப்புறம் பார்க்காம போயிட்டீங்கன்னா அதான். சோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். சோ முடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. சோ செகண்ட் பார்ட் இன்னைக்கே வந்துரும். இப்போ நாங்க அப்லோட் பண்ணுவோம். சோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டுட்டு அப்புறம் அந்த எக்ஸ்போர்ட் ஆற கேப்ல இருந்து செகண்ட் இது வந்து எடிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறோம் இதுக்காகவே. நீங்க அதான் நிறைய பேசிருக்கோம். அதெல்லாம் விடுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடு கட்டுறத நாங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்றோம். அதாவது எங்களுக்கு கிடைக்கிறது இது ஒரு வில்லேஜ் ரேர் வில்லேஜா கூட இருக்கலாம். ஏன்னா இல்ல எந்த வில்லேஜ்ல வேணா என்ன வீடு வேணா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களது விடை பெறுவது உங்கள் ஹர்ஷித் சாய் மற்றும் கௌஷிகன். டாடா பை பை. See you.